அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 26/9/2025 விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 4:30 மணி வரை. இன்று ரேவதி மற்றும் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:03 கன்னியா லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? இதுக்கெல்லாம் என்றைக்கு தான் விடிவு காலம் வரும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? எதை எடுத்தாலும் அதில் நஷ்டமோ அல்லது தோல்வியோ இந்த மாதிரி சந்திச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட நேரத்தையும் தோஷத்தையும் நம்ம போக்கணும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு காணப்படும். முன்னேற்றம் தாமதம் ஏற்படலாம். இதனால் கவலை ஏற்படும். பயணங்கள் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பணிகளில் தவறுகள் நேரிடலாம். இது உங்களது செயல்திறனை கண்டு மேல் அதிகாரிகள் அதிருப்தி அடைவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி அவ்வளவு எளிதாக காணப்படாது. மந்தமான நிலை காணப்படலாம். இதன் காரணமாக இன்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படாது. இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும். பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம். இன்று பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்பு ஏற்படாமல் இருக்க ஆரோக்கியத்தில் அதிக கவனமும் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய சமயோஜித புத்தி மூலமாக வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறன் திறமையை கண்டு மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள். நீங்கள் விரைந்த பணிகளை முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொள்வீர்கள். இது உறவை இன்னும் பலப்படுத்தும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக இருக்கும். காப்பீடு அல்லது பூர்வீக சொத்து வகையில் பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தகுதியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் மற்றும் இலக்குகளில் வெற்றி பெறுவதற்கு உகந்த நாள். புதிய தொடர்புகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது கவனமான அணுகுமுறையோடு மேற்கொள்ள வேண்டும். இன்று இதன் மூலமாக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்வுகளை துணையிடத்தில் நம்பிக்கையோடு வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கமும் பிணைப்பும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பிரகாசமாக இருக்கும். பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய உறுதியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடங்குவதற்கு உகந்த நாள் அல்ல. இன்று அமைதியும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படலாம். பிறருடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். இன்று பணியை பொறுத்தவரை பணியில் மும்முரமாக காணப்படுவீர்கள். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நன்மைக்கான பொறுமை மிகவும் அவசியம். உங்களது துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். உறவில் நல்லிணக்கம் பேண இந்த உணர்வை தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பொறுப்புகள் அதிகமாக காணப்படும். குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் வலி மற்றும் முதுகு வலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம். இதனால் தன்னம்பிக்கை இழக்க நேரிடலாம். இதயம் கனப்பதாக உணர்வீர்கள். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் செய்ய இயலாது. இதனால் கவலை ஏற்படலாம். சக பணியாளர்களுடனான உறவு முறை சிறப்பானதாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். நல்ல புரிந்துணர்விற்கு அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது.
இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். இன்று பணம் கரையக்கூடியதாக இருக்கும். பணத்தை சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனை மற்றும் தலைவலி காணப்படலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது சிறப்பு. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்களது அக்கம் பக்கத்தினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமான முடிவுகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறனுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். அபாரமான திறமையை கண்டு சக பணியாளர்கள் ஆச்சரியப்படுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவின் பிணைப்பு வலுப்பெறும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை சேமிப்பதற்கான சிறந்த வாய்ப்பு இருக்கு. இன்று பங்கு போன்ற இதர வகைகள் மூலமாக பணம் வருவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடவுள் அருளால் இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக வலிமையோடு காணப்படும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம். எளிதில் வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீர்கள். புதிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை பணி சுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். இன்று பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படும். இதனால் பணிகளை திறமையாக செயல்படுத்த இயலாது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவில் திருப்திகரமான நிலை இருக்காது. அகந்தை போக்கை உங்களது துணையிடத்தில் காண்பீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது. நெருங்கிய நபர் ஒருவருடைய உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். அதனை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். தகுந்த நேரத்தில் உணவு உட்கொள்வது நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் திருப்தி குறைந்து காணப்படும். கவனமாக திட்டமிட்டால் வெற்றி பெறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்ப்பது சிறப்பு. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் கடினமானதாக இருக்கும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. தாமதங்களை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சண்டையிட்டு காணப்படுவீர்கள். மனதை மாற்றிக்கொண்டு அமைதியாக இருப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால் வலி ஏற்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மந்த நிலையும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படலாம். ஆன்மீக ஈடுபாடு திருப்தியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. பணிகளை ஒப்படைக்கும் முன்பு சரிபார்த்து தருவது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள். என்றாலும் அகந்தை உணர்வு தலை தூக்கலாம். அதனை தவிர்த்து இருவரும் மனம் திறந்து பேச வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. அதிகரிக்கக்கூடிய செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். இன்று அதிகமாக சேமிக்கவும் இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் ஸ்திரமானதாக காணப்படுகிறது. உங்களது தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை பெற்றுக் கொடுக்கலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வளர்ச்சி காணப்படும். உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கை மூலமாக இலக்கில் வெற்றி பெறுவீர்கள். ஸ்திரமான முடிவுகள் வெற்றிக்கு வழிவகுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்களுடைய நேர்மறையான முயற்சி மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் நல்ல தொடர்போடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக நேரத்தை செலவு செய்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்காக தொகை அல்லது சலுகை வகையில் இன்று கூடுதல் பணவரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அபாரமான நாளாக அமைகிறது. இனிமையான வார்த்தை உங்களை நெருங்கிய உறவுகளை மகிழ்ச்சியுற செய்யும். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய செயல்திறன் அபாரமானதாக இருக்கும். சக பணியாளர்களுக்கு நீங்கள் உதாரணமாக இருப்பீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலமாக அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் துணையை மகிழ்விப்பீர்கள். இருவரும் சிறந்த ஜோடியாக திகழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமானதாக காணப்படலாம். நிதிநிலை சுதந்திரமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். ஆற்றலோடு இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் இருக்காது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கவலையோடு காணப்படுவீர்கள். இது உங்களுடைய மகிழ்ச்சியை குறைக்கலாம். இன்று
உங்களுடைய வளர்ச்சி தாமதமாக காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது திட்டமிட வேண்டியது அவசியம். பணிசுமை அதிகமாக காணப்படலாம். வெற்றி பெறுவதற்கு திறமையாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை மாறுபடக்கூடிய மனநிலையை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். எனவே சமநிலையோடு இருந்து துணையை மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படலாம். சேமிப்பதில் கட்டுப்பாடு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். தக்க நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.